இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் ஒரு நர்ஸ். ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். என்னை பற்றி சொல்லும்போதே கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. ஆனாலும் உண்மையே சொன்னால் என் தோற்றம் பலரையும் ஈர்க்கும் வகையில் இருக்கும். லேசான மாநிறம், நீளமான கரும்பச்சை முடி, பார்த்தவுடன் நினைவில் நிற்கும் கண்கள். நான் சேலையை கட்டினால் இன்னும் அழகாக இருப்பேன். கொஞ்சம் நேர்த்தியான பிளவுஸ் அணிந்தால் இன்னும் எடுப்பாக இருக்கும். ஆனால் நான் எல்லோரிடமும் பழகும் பெண் இல்லை. சரி, கதையே ஆரம்பிக்கிறேன். இந்த கதை நான் கடந்த 3 வருடங்களாக வேலை பார்த்து வந்த ஜீவா கேர் ஹாஸ்பிட்டல் என்ற மருத்துவமனையில் நடந்தது. சிறிய மருத்துவமனைதான். ஆனால் எப்போதும் பரபரப்பாக இருக்கும். அங்கே உள்ள சீனியர் டாக்டர் டாக்டர் மாதவன். வயது 35. உயரமான உடலமைப்பு, கண் கண்ணாடி, அழகான குரல், பேசும் விதத்தில் நம்பிக்கை நிறைந்த மனிதர். அவரிடம் பேசும்போது கூட சில நர்சுகள் பதட்டமாகி விடுவார்கள். நான் அவருடன் நீண்ட நாட்களாக வேலை பார்த்து வந்தேன். ஆனால் உண்மையான மாற்றம் ஒரு இரவில் ஆரம்பித்தது. அன்று இரவு மருத்துவமனையில் டியூட்டியில் நாங்கள் இருவருமே இருந்தோம். ஜெனரல் வார்டில் 3 நோயாளிகள் மட்டும். அவர்களும் தூங்கிவிட்டனர். நேரம் இரவு 12:20 இருக்கும். நான் நர்ஸ் ஸ்டேஷனில் அமர்ந்து ரிப்போர்ட் எழுதி கொண்டிருந்தேன். அப்போது ரவுண்ட்ஸ் முடித்து டாக்டர் மாதவன் வந்தார். வெள்ளைக்கோட்டை கழற்றி என் அருகில் அமர்ந்தார். காயத்ரி, இன்று நீ கட்டிய சேலை ரொம்ப அழகாக இருக்கு என்றார். நான் சிரித்தபடி, நன்றி சார், உங்கள் கவனிப்பு எப்போதும் கூர்மையாக இருக்கும் போல என்றேன். அவர் சிரித்தார். உன் கைகள் ரொம்ப மென்மையாக இருக்கு. நீ ஊசி போட்டா நோயாளிகளுக்கு கூட வலி தெரியாது போல என்று சொன்னார். நான் வெட்கத்தில் தலை குனிந்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு புதுமையான உணர்வு. அந்த இரவு நாங்கள் நீண்ட நேரம் பேசினோம். சாதாரணமான விஷயங்கள்தான். ஆனாலும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்னால் சொல்லப்படாத உணர்வுகள் இருந்தன. நம்ம இருவருக்கும் சேர்ந்து டியூட்டி வந்தா ஏன் இவ்வளவு நல்லா இருக்குன்னு உனக்கு தோணுதா என்று அவர் கேட்டார். நீங்க நல்ல டாக்டர், அதனால இருக்கலாம் என்றேன். அவர் சிரித்தார். அவ்வளவுதானா என்றார். நான் மெதுவாக, நல்ல மனிதரும் கூட என்றேன். அந்த இரவு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் காற்றில் ஏதோ சொல்லப்படாத வாக்குறுதி இருந்தது. அடுத்த சில வாரங்களில் நாங்கள் இன்னும் நெருக்கமானோம். டீ குடிக்கும் நேரம், நைட் டியூட்டி ரிப்போர்ட் பார்க்கும் தருணங்கள் எல்லாமே சிறப்பாக மாறின. ஒரு நாள் காலை 6 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டரின் ஸ்டெரிலைசேஷன் ரூமில் நான் மட்டும் இருந்தேன். திடீரென்று டாக்டர் மாதவன் உள்ளே வந்தார். கதவை மூடினார். சார், ஏதாவது வேலை என்று நான் கேட்க, உங்க கையில் இருக்கும் பேண்டேஜ் வேண்டும் என்றார். அதை எடுத்துக்கொண்டு உடனே வெளியே சென்றுவிட்டார். ஆனால் அவர் அருகில் நின்ற அந்த சில நொடிகள் என் மனதில் பல மணி நேரம் தங்கியிருந்தது. ஒரு நாள் மாலை மருத்துவமனையின் மாடியில் நாங்கள் டீ குடித்துக் கொண்டிருந்தோம். குளிர்ந்த காற்று வீசியது. உனக்கு குளிராய் இருக்கும் என்று அவர் தன் ஜாக்கெட்டை என் தோளில் போட்டார். நான் மெதுவாக, உங்க வாசனை ரொம்ப நல்லா இருக்கு சார் என்றேன். அவர் சிரித்தார். உன்னுடையதும் தான் என்றார். அதற்கு பிறகு வாழ்க்கை பற்றி பேசினோம். அவர் தனது போராட்டங்களை சொன்னார். நான் என் குடும்பம், அப்பாவின் உடல்நிலை, வேலைக்கான பொறுப்பு எல்லாம் பகிர்ந்தேன். பேச்சின் நடுவில் அவர் திடீர் என்று கேட்டார், நீ இவ்வளவு அழகாக இருந்தும் இன்னும் தனியாக இருக்க சரியான மனிதர் இன்னும் கிடைக்கலையா என்றார். அவர் என் கண்களை பார்த்தபடி, அல்லது சரியான மனிதர் முன்னாடியே இருக்கலாம், நீ கவனிக்கல என்றார். நான் வெட்கத்தில் சிரித்தேன். மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் பெரிய அவசர நிலை. வயதான ஒரு பெண்மணிக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனை. இரவு முழுவதும் நாங்கள் இருவரும் அவரை கவனித்தோம். காலை 6 மணிக்கு நிலைமை சீரான பின் டாக்டர் மாதவன் சொன்னார், காயத்ரி, என் கேபினில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்றார். அவரது அறையில் சிறிய சோபா மட்டும் இருந்தது. நான் அமர்ந்தேன்.
ரிலாக்ஸ் காயத்ரி என்று அவரது மெதுவான குரல் என்னை அமைதியாக்கியது. அந்த நொடிகளில் சொல்ல முடியாத அமைதி இருந்தது. காலம் சென்றது. ஒரு நாள் மருத்துவ முகாம் முடிந்த பிறகு அவர் என்னை தனியாக அழைத்தார். காயத்ரி, நீ என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவளாக ஆகிவிட்டாய் என்றார். என் இதயம் வேகமாக துடித்தது. அவர் தொடர்ந்தார், நான் திருமணமானவன், எனக்கு மனைவி, குழந்தைகள் இருக்காங்க. ஆனா உன்னிடம் இருக்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல என்றார். நான் அமைதியாக இருந்தேன். நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன், ஆனால் நாம தவறான முடிவு எடுக்க கூடாது என்றார். அந்த இரவு நான் வீட்டுக்கு சென்று நிறைய யோசித்தேன். ஒருபுறம் காதல், மறுபுறம் பொறுப்பு. சில நாட்கள் கழித்து பெரிய விபத்து கேஸ் வந்தது. இரவு முழுவதும் வேலை. காலை டாக்டர் மாதவன் திடீரென்று மயங்கி விழுந்தார். நான் அவரை கவனித்தேன். மருந்து கொடுத்தேன், தண்ணீர் கொடுத்தேன். அவர் கண் திறந்ததும் என்னை பார்த்து சிரித்தார். இப்போ நல்லா இருக்கு, ஏன்னா நீ இருக்க என்றார். அந்த மாலை அவர் சொன்னார், காயத்ரி, நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனா என் குடும்பத்தை விட்டு வர முடியாது என்றார். நான் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தேன். பிறகு மெதுவாக, சார், நான் யாருக்கும் இரண்டாவது வாழ்க்கையாக இருக்க முடியாது, நான் முழுமையாக இருக்கணும், இல்லை என்றால் இல்லவே கூடாது என்றேன். அவர் அமைதியாகிவிட்டார். அதற்குப் பிறகு எங்களுக்குள் தூ வந்தது. ஆனால் பார்வைகள் இன்னும் பேசிக்கொண்டே இருந்தன. ஒரு நாள் அவரது மனைவிக்கு எங்களின் நெருக்கம் தெரிய வந்தது. மருத்துவமனைக்கு வந்து சண்டை போட்டார். விஷயம் பெரிதானது. இறுதியில் டாக்டர் மாதவன் தனது குடும்பத்தையே தேர்ந்தெடுத்தார். காயத்ரி, நான் உன்னை மறக்க முடியாது, ஆனால் என் குழந்தைகளின் வாழ்க்கையை உடைக்க முடியாது என்றார். நான் அழுதபடி, சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றேன். சில நாட்களில் நான் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியேறினேன். 2 வருடங்கள் கழித்து இப்போது நான் ஒரு பெரிய மருத்துவமனையில் சீனியர் நர்ஸ். திருமணமும் ஆகிவிட்டது. என் கணவர் மிகவும் அன்பானவர். ஒரு நாள் மருத்துவ கருத்தரங்கிற்காக டாக்டர் மாதவன் என் புதிய மருத்துவமனைக்கு வந்தார். நாங்கள் மீண்டும் சந்தித்தோம். காயத்ரி, நீ இப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதே என்றார். ஆமா சார், இப்போதுதான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறேன் என்றேன். அவர் மெதுவாக, அந்த நாட்கள் நினைவில் இருக்கா என்று கேட்டார். நான் சிரித்தேன். இருக்கு சார், ஆனால் அது இனிமையான நினைவுகள் மட்டும் என்றேன். அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அந்த இரவுகள் இன்னும் முன்னேறி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சில சமயம் நினைத்திருக்கிறேன் என்றார். நான் அமைதியாக சிரித்தேன். அப்படி இருந்திருந்தா என்று நாம இப்படி சந்தித்திருக்க முடியாம போயிருக்கும் சார். நம்ம மனசுல இனிய நினைவுகள் இல்லாமல் குற்ற உணர்வு மட்டும் இருந்திருக்கும் என்றேன். அவர் மனதார சிரித்தார். நீ இன்னும் அதே புத்திசாலி காயத்ரிதான் என்றார். பிறகு நாங்கள் டீ குடித்தோம். பழைய நண்பர்களைப் போல பேசினோம். கதையின் முடிவு இதுதான். சில நேரங்களில் காதலுக்கு உடனே தேவையில்லை. புரிதலும் எல்லைகளும் மதிப்பும் போதும். டாக்டர் மாதவன் இன்னும் நல்ல டாக்டர்தான், நானும் இன்னும் நல்ல நர்ஸ்தான். ஆனால் சில பழைய நினைவுகள் இன்னும் சிரிக்க வைக்கின்றன. டீக்கப் காலையான பிறகும் நாங்கள் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம். மருத்துவமனை கேண்டீனின் ஜன்னல்கள் வழியாக மாலை வெளிச்சம் உள்ளே விழுந்தது. அந்த அமைதிக்குள் கூட பல வருடங்களின் நினைவுகள் மெதுவாக நடந்து சென்றது போல இருந்தது. டாக்டர் மாதவன் மெதுவாக எழுந்தார். சரி காயத்ரி, நான் கிளம்புறேன், உன்னை இப்படி சந்திப்பேன் என்று நினைக்கல என்றார். நானும் எழுந்தேன். நானும் இல்ல சார் என்றேன். அவர் சில நொடிகள் என்னை பார்த்தார். அந்த பார்வையில் பழைய ஈர்ப்பு இல்லை, அதற்கு பதிலாக ஒரு மரியாதை இருந்தது, ஒரு நிம்மதி இருந்தது. உன் கணவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றார் சிரித்தபடி. நானும் உடனே சிரித்தேன். அதை அவர்கிட்ட சொல்லாதீங்க சார், ரொம்ப பெருமைப்பட்டுக்குவார் என்றேன். இருவரும் சிரித்தோம். அவர் செல்லும்போது திடீரென்று திரும்பி, காயத்ரி, அந்த காலத்தில் நீ எடுத்த முடிவுதான் சரி, அப்போது நான் புரிஞ்சுக்கல, ஆனா இப்போ புரிகிறது என்றார்.
என் மனசு லேசாகியது. சில உணர்வுகள் வாழ்க்கையில் வரலாம் சார், ஆனால் எல்லா உணர்வுகளையும் வாழ்க்கையாக மாற்றக்கூடாது என்றேன். அவர் மெதுவாக தலையசைத்தார். நீ எப்போதும் மனசை விட புத்தியாலதான் யோசிப்ப, அதனாலதான் இப்போ நிம்மதியா இருக்கேன்னு சொன்னார். அவர் கை நீட்டினார். டேக் கேர் காயத்ரி என்றார். நானும் கை குலுக்கினேன். அவர் நடந்து செல்லும்போது நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு காலத்தில் என் மனதை குழப்பிய மனிதர் இன்று ஒரு பழைய அத்தியாயம் மாதிரி மட்டும் தோன்றினார். அந்த இரவு வீட்டுக்கு திரும்பிய போது என் கணவர் சமையலறையில் எனக்காக டீ செய்து கொண்டிருந்தார். இன்று ரொம்ப டயர்டா இருக்கியா என்று கேட்டார். நான் அவரை பார்த்து சிரித்தேன். இல்ல, மனசு ரொம்ப லேசாக இருக்கு என்றேன். அவர் புரியாமல் சிரித்தார். டீக்கப்பை வாங்கிக் கொண்டிருக்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வருவது நம்முடன் வருவதற்காக அல்ல, நம்மை நாமே புரிந்து கொள்ள வைப்பதற்காக. டாக்டர் மாதவன் என் வாழ்க்கையில் ஒரு அழகான நினைவு, ஆனால் என் வாழ்க்கையின் உண்மையான அமைதி என் இன்றைய வாழ்க்கையில்தான் இருந்தது. அந்த இரவு பால்கனியில் நின்று வெளியே பார்த்துக் கொண்டிருந்தேன். குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டது. என் உதட்டில் மெதுவாக சிரிப்பு வந்தது. சில காதல்கள் முடிவதில்லை, அவை வெறும் நினைவுகளாக மாறி மனசுக்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம மாயா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையோடு விரைவில் சந்திப்போம்.